ஒரு தாயாருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதி. அப்போ என்ன செய்தாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சர்ச்சுக்கு மீட்டிங்க்கு போறதுனால இவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மாவை கூட்டிட்டு போன உடனே, வாமா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், விடுதலை தருவார், வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்றாங்க. முதல் நாள் கூட்டம் முடிஞ்சது. 2ஆம் நாள் மிகுந்த ஆர்வத்தோடு கூப்பிட்டு போறாங்க. நம்மாவுக்கு நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு எனக்கு என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்ன செய்யறாங்க, நம்ம அப்படி கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகும் பொழுது 2ஆவது நாள் பாக்குறாங்க, கடைசி நேரத்தில் அற்புதம் என்ன செய்யல, நடக்கல. 3ஆவது நாள் கூட்டம் வருது. 3ஆவது நாள் கூட்டத்துல அதே போல கடைசி நேரம் வந்துருச்சு, கண்ணீர் அன்னையோட கூட்டம் முடிஞ்சு. நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஒரு ஏக்கமும், ஆண்டவர் நேத்து அப்ப அற்புதம் செஞ்சார், 3 நாள் அத்தனை பேத்துக்கு அற்புதம் செஞ்சாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யல? அந்த இடத்துல ஒரு வயதானவர் ஒருத்தர் வந்து நம்ம அழுகிறத பார்த்துட்டு, ஏமா அழுகிற, ஏன் இப்படி வேதனைப்பட்டு இப்படி கண்ணீர் சிந்தி அழுகிறீங்க? உடனே அவர் சொன்னாராம், இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்வாரு, உனக்கு செய்வார், உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு, சரி நீ ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே போனவரு அப்படியே மறைந்து போனாராம். நம்ம திரும்பி பார்க்கிறாங்க, இந்த பக்கம் பார்க்கிறாங்க, இங்க கை வைத்து பார்க்கிறார்களா, அந்த கட்டி இல்லாமல் போய்விட்டாரா. அல்லேலூயா.